இது ஒரு சாதாரண போர் அல்ல, இது ஒரு தீர்ப்பு. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையே நடைபெறப் போகும் இறுதி யுத்தம். இதுதான் குருக்ஷேத்திரம். ஒரே குலத்தில் பிறந்தவர்கள், ஒரே இரத்தத்தை பகிர்ந்தவர்கள், ஆனால் இரு வேறு பாதைகள். ஒரு பக்கம் ஆசைக்கும் ஆட்சிக்கும் அடிமையானவர்கள், மற்றொரு பக்கம் நீதிக்காக உயிரையும் தியாகம் செய்ய தயாரானவர்கள். இது நிலத்திற்கான போர் அல்ல, இது உண்மைக்கான யுத்தம். பீஷ்மர் அவர் ஒரு வீரர் மட்டுமல்ல, ஒரு படை. கர்ணன் அவனுடைய பிறப்பு மறுக்கப்பட்டது, ஆனால் அவனுடைய வலிமை உலகத்தையே அச்சுறுத்தியது. அர்ஜுனன் அம்பில் அசைக்க முடியாதவன், ஆனால் நாள் உள்ளத்தில் கருணை கொண்டவன். துரியோதனன் அவனுக்கு இது போர் இல்லை, அவனுடைய அகங்காரத்தின் உயிர். இந்த முகங்கள் என் எதிரிகள் அல்ல, இவர்கள் என் சொந்தம். இவர்களை நான் எப்படி கொல்வது? இந்த யுத்தம் எனக்கு வேண்டாம். அர்ஜுனா, நீ யாரையும் அழிக்கவில்லை, உன் கடமையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாய். உன் கண்கள் பார்க்கிறது உடல், ஆனால் ஆன்மா அது அழிவதில்லை. உன் முன் நிற்பவர்கள் உன் உறவுகள் அல்ல, அது அதர்மம். எழு அர்ஜுனா, போராடு. ஒரு சங்கம் முழங்கியது, அதோடு உலகம் கண்ட மிகப்பெரிய யுத்தம் ஆரம்பமானது. இது ஆரம்பம் மட்டும். இந்த யுத்தம் யாருக்கும் வெற்றி தராது. ஒவ்வொரு நாளும் ஒரு உயிரை எடுத்துச் செல்லும். இறுதியில் வெற்றி யாருக்கு வந்தாலும் இழப்பு அனைவருக்கும் தான்.